பணிவான வணக்கம். நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணியினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வழங்கி வெற்றியை தேடி தாருங்கள் என்று உங்களை எல்லாம் நான் பணிபன்போடு முதலில் கேட்டுக் கொள்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தினுடைய பல்வேறு தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அனைத்து திட்டங்களையும் முறியடிக்கிற வகையில் இந்த தொகுதியில் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை உருவாக்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். நம்முடைய பகுதியில் அமைந்திருக்கிற நம்முடைய காவிரி காவிரியிலே தண்ணீர் இல்லை என்கிற நிலைமையை உருவாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டம் முழுவதும் கூட்டு குடிநீர் திட்டம் என்று சொல்லி குடிநீருக்கு காவிரி பயன்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் போவதற்கான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை முறியடிப்பதற்கு நீங்கள் இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்தீர்கள். ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவோடு இருக்கிற மாணவர்களுடைய கனவை பொய்யாக்குகிற நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நீங்கள் இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்தீர்கள். நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தோழனாக இருந்து தாய கழிவு பிரச்சனையாக இருந்தாலும் உயர்வன் கோபுர பிரச்சனையாக இருந்தாலும் தொழிலாளருடைய பல்வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களில் ஒருவனாக இருந்து நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஊனோடு வருகிற உங்களுடைய தோழனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் உங்களை குறையாற்றிடுவேன். அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியத்தில் உறுதி என்று என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செயல்மன்னர் மூர்த்தி அவர்கள் இங்கே உரையாற்றுவார்கள். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னத்திலே இங்கே வாக்குகள் கேட்டு விடைபெற்று சென்றிருக்கிற அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே அங்க வைக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, ஆலாம்பாளையம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கதிர்வேல் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பான தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் சிவராஜ் அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்துடைய மாவட்ட தலைவர் பி டி தனகோபால் அவர்களே, வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவது உறுதி. 18 சட்டமன்ற தேர்தலோடு 4 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 97 சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே 22 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற போது அறுதி பெரும்பான்மை 119 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி தலைமையிலே தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம், அதே போன்று மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம், ராகுல் காந்தி தலைமையிலே மிக அற்புதமான ஒரு தலைமை தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையிலே அத்தனையும் நம்முடைய மக்களுக்கு கிடைத்திட நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இருகரம் கூட்டி கேட்டு, அடுத்தபடியாக அண்ணன் புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்கள் உங்களுடைய வாக்கு கேட்பார். அறிஞர் ஆருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களின் போர்வாள் என்று எழுப்புகிறார். அவரது போர்வாளாக திகழ்ந்த நான் தான் அவர் உடல்நலம் பழுதுபடுத்த வேளையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்து சென்று அவர் அருகிலே இருந்தபோது என் கண்களிலும் கண்ணீர் அவர் கண்களும் கசிந்த வேளையில் அவரிடத்தில் உங்களுக்கு எப்படி நான் 30 ஆண்டுகள் ஒரு போர்க்கவசமாக உங்களுடைய மெய்காப்பாளனாக நான் உழவினேனோ அதை போல நீங்கள் எஞ்சியிருக்கிற வாழ்நாள் முழுவதும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைய செயல் தலைவர் அருமை சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்று கூறியதை நான் நினைவுபடுத்திக் கொண்டு
இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் திகழ்கிறவர் நாளை மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க இருக்கிற அவர்கள் அமைத்திருக்கின்ற இந்த வெற்றிகரமான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக சூரியன் சின்னத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற மக்கள் தொண்டர் 50 ஆண்டு காலமாக எவரும் விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத நேர்மையின் பொக்கிஷம் கணேசமூர்த்தி அவர்களை ஆதரித்து நடைபெறுகிற இந்த SSPB காலனி பகுதியில், அதுவும் காடச்சநல்லூர் ஊராட்சி, ஆலம்பாளையம் பேரூராட்சி, புதுப்பாளையம் அக்ரஹாரம் ஊராட்சி பகுதிகள் நிறைந்திருக்கிற பகுதியில் வாக்குகள் கேட்டு உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரும் பரமத்தி சட்டமன்ற உறுப்பினருமான எனது மரியாதைக்குரிய சகோதரர் KS, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் உயர் சகோதரர் TS குருசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட குறியப்பட்டி தனகோபால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் யுவராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட அவைத் தலைவர் அன்புமிக்க நடன சபாபதி, ஆலாம்பாளையம் திராவிட முன்னேற்ற கழக பேரூர் செயலாளர் அன்புக்குரிய கதிர்வேல், காங்கிரஸ் வட்டார தலைவர் கண்ணியமிக்க ஜலீல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் தோழர் ரவி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் செல்வராஜ், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய VP சாமி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் இந்த சட்டமன்ற தொகுதியில் இரவு பகலாக மெய்வருத்தம் பாராது கண் துஞ்சாது பசி நோக்காது பாடுபடுகிற என்னுடைய ஆர்வீர் தம்பி பொறியாளர் ஈஸ்வரன், அவருக்கு துணை நிற்கிற ரத்தினசாமி மணி மற்றும் இந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதச்சார்பற்ற மனிதா தளம், மதச்சார்பற்ற மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் ஆதரவோடு, ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிடுகிற கணேசமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் நெடுநேரமாக காத்திருந்து அவருக்கு உதயசூரியனிலே வாக்களிப்போம் என்று நீங்கள் தெரிவிக்கின்ற காட்சி என்னை மெய்சிலிருக்க செய்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தேர்தல் அறிக்கை வெளியிடுகிற போது கூறினார், அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும், தேசிய வங்கிகள் மட்டுமல்ல கூட்டுறவு கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும், கல்வி கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும், எல்லாவற்றுக்கும் மேலாக அரைக்கால் பவுன், கால் பவுன், அரை பவுன், 1 பவுன் வரையில் நம் பெண்கள், நம் தாய்மார்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக, வறுமையிலிருந்து மீள்வதற்காக, கடன் வாங்குவதற்காக அதை அடமானமாக ஈடாக வைத்தார்களே, அந்த கடன்கள் அனைத்தும் 5 சவரன் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பு நாடெங்கும் தாய்மார்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதை நான் செல்லுகிற இடமெல்லாம் நான் காண்கின்றேன். அதை போலவே ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அவர் வறுமையின் பிடியிலே சிக்கி அவதிப்படுகிற, ஏழ்மையில் வறுமையில் பசி பட்டினி என்று அவதிப்படுகிற 25 கோடி பேருக்கு மாதம் 6000 ரூபாய், வருடத்துக்கு 12 மாதத்துக்கு 72,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும், நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையை ஏற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னது நம்முடைய தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிலே பாலை வார்த்திருக்கின்றது. 1176 மதிப்பெண் பெற்ற அனிதா என்கின்ற குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்து பெண் இவ்வளவு மதிப்பெண் உறுதியாக டாக்டராகி விடலாம் என்று நினைத்து இந்த நீட் தேர்வின் காரணமாக அந்த வாய்ப்பு இல்லாமல் இனி உயிர் வாழ வேண்டாம் என்று முடிவெடுத்து தன்னைத்தானே மாய்த்துக் கொண்ட துன்ப செய்தி பேரிடியாக நம்மை தாக்கியது. அதை போலவே கடலூர் மாவட்டத்தில் பிரதிபா என்கின்ற ஒரு ஏழை குடும்பத்து பிள்ளை
1125 மார்க் வாங்கியிருந்தார். அவரும் வெற்றி பெற்றிருப்பார். இந்த நீட் தேர்வு இல்லாவிட்டால் டாக்டர் ஆகியிருப்பார். அவருடைய எண்ணமும் மண்ணோடு மண்ணாக தன்னைத்தானே பாய்த்துக் கொண்டார். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இந்த தேர்தலில் தமிழ்நாடு எல்லா பகுதிகளிலும் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. நரேந்திர மோடி அரசாங்கத்தால் மேகதாட்டுவிலே அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து சோழ வளநாட்டை பஞ்ச பிரதேசமாக்கி 19 மாவட்டங்களுக்கு குடிதண்ணீர் இல்லாமல் செய்து பெரும்பாக பிச்சை பாத்திரம் ஏந்துகிற நிலைமைக்கு விவசாயிகள் ஆளாகின்ற கொடுமையும் எண்ணற்ற விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்ததும், அதை போலவே இந்த சரக்கு சேவை வரியின் காரணமாக தொழில்கள் எல்லாம் நசிந்து, அதுவும் குறிப்பாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நெசவு தொழில் நலிந்து, வியாபாரிகள் எல்லாம் இந்த சரக்கு சேவையினால் இனிமேல் வியாபாரமே செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு, இவ்வளவு தவறுகளும் இவ்வளவு மத்திய அரசு செய்கிற போது அதை தடுக்கின்ற திராணி இங்கே இருக்கக்கூடிய ஊழல் புதை சேற்றிலே சிக்கி இருக்கக்கூடிய ஊழல் சதுப்பு மணலில் சிக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு அதை தடுக்கின்ற தைரியம் இல்லாததற்கு காரணம் இவர்கள் மீது இருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள். பருப்பு ஊழல் 400 கோடி ரூபாய்க்கு, ஆம்னிபஸ் வாங்குவதில் 300 கோடி ரூபாய் ஊழல், குட்கா போதைப் பொருள், கல்வித்துறையிலே ஊழல், துணைவேந்தர் நியமனத்திலே ஊழல், பிடபிள்யூ டெண்டர் விடுவதில் ஊழல், ஐபிஎஸ் டெண்டர் விடுவதில் ஊழல் என்று கோடானு கோடி கொள்ளையடிக்கக்கூடிய விதத்தில் இந்த ஊழல் செய்து வருகிற காரணத்தால் மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்கிறது. இதுதானே தமிழர் நாகரீகம் தலைத்த பகுதி. உலகத்திலேயே ஆடை கற்றுக் கொள்ளுகிற கலையை அணிகிற கலையை தந்தவனே தமிழன் தான். அறுசுவை உணவு என்பதை உலகத்தில் தந்தவனே தமிழன் தான். வீடு கட்டி வாழலாம் என்ற பண்பாடு நாகரிகத்தை தந்தவனே தமிழன் தான் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. ஆகவே இவர்கள் தானே மொழி, இனம், கலாச்சாரம் என்று சொல்லுகிறார்கள். இதை ஒழிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, இதை பஞ்ச வேண்டும் என்றுதானே உயர்மின் அழுத்த கோபுரங்களை, மின் கோபுரங்களை இந்த வழியாக, இந்த கொங்கு மண்டலத்தின் வழியாக கொண்டு செல்கிறார்களே, அதை ஏன் இங்கே இருந்து நான் 3100 கிலோமீட்டருக்கு தென்னாப்பிரிக்காவில் புதைவிட கம்பிகள் மூலம் மின்சாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற பிரதமர் நரேந்திர மோடி, எங்கள் பகுதியில் ஏன் ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போவோம், இலங்கைக்கு கடலுக்கடியிலே கொண்டு போய் கொடுப்போம் என்கிறவர்கள் எங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 2 ஏக்கர், 1 ஏக்கர், 1.5 ஏக்கர் வைத்திருக்க விவசாயி வாழ்வை ஏன் நீங்கள் அழிக்க வேண்டும்? அப்படிப்பட்ட கொடுமையை நீங்கள் திட்டமிட்டு செய்கின்ற காரணத்தால் உங்கள் அரசு அகற்றப்பட வேண்டும். மத்தியிலே மீண்டும் நரேந்திர மோடி அரசு வராது, வரக்கூடாது. எல்லா நம்பிக்கை உள்ளவர்கள் ஆலயங்களுக்கு செல்லுகிற நம்முடைய பக்தர்கள், நம்முடைய முருகன் கோயிலுக்கும், பெருமாள் கோயிலுக்கும், சிவன் கோயிலுக்கும், அம்மன் கோயிலுக்கு செல்லுகிற பக்தர்கள் வெல்வதற்கு வாழ்த்தி வரவேற்று அவர்களுடைய மத நம்பிக்கையை பாராட்டுகிறோம், தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதை போலவே இஸ்லாமிய சகோதரர்கள் மசூதிகளுக்கு தொழுகைக்கு செல்வார்கள், தேவாலயத்திலே அவர்கள் ஜெபிக்க செல்வது அவர்கள் உரிமை. ஆனால் இதையெல்லாம் நாசமாக்கி ஒரு ரத்த களரி ஆக்கக்கூடிய ஒரு கொடுமையான நோக்கத்தோடு மகாத்மா காந்தி போல ஒரு உருவத்தை செய்து 2 மாசத்துக்கு முன்னால் இந்து மகாசபையினர் சுட்டு நெருப்பு வைத்து காந்தியை இன்றைக்கும் சுடுவோம், கோட்சேக்கு சிறை வைப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரத்தக்க செய்தி வந்திருக்கிறதே. ஒரு வாரத்தை கண்டித்தீர்களா பிரதமர் அவர்களே? கண்டனம் தெரிவித்தீர்களா? இந்த அநியாயத்தை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்று உங்கள் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தஞ்சை தரணி கஜா புயலில் அழிந்து எல்லாம் இழந்து தென்னந்தோப்புகள், வாழை தோட்டங்கள், கரும்பு தோட்டங்கள் எல்லாம் அழித்து நாசமாகி கண்ணீர் பொழுது 89 தமிழர்கள் இறந்தார்களே, ஒரு வார்த்தை நீங்கள் அனுதாபம் தெரிவித்தீர்களா? தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க உங்களுக்கு யோகியதை இருக்கிறது, என்ன அருகதை இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் குறைந்த வேளையிலும் கண்ணை இமை காப்பதை போல காத்தவர் நம்முடைய ஆர்வீர் தளபதி சகோதரர் ஸ்டாலின் அவர்கள். நான் இந்த அரசை கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்த போது அண்ணாவுக்கு பக்கத்தில் அதே இடத்தில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு திமுக கழகத்தின் முன்னணியினரும் மொத்த குடும்பத்தினரும் வந்து கேட்ட போது எவ்வளவு அலட்சியமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். எவ்வளவு தமிழுக்கு மகுடம் சூட்டிய ஒரு தலைவரை, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காகவே வாழ்நாளெல்லாம் வாழ்ந்த தலைவரை நல்லடக்கம் செய்வதற்கு கடற்கரையில்
கன்னத்தில் அறைந்தால் போல் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து டாக்டர் கலைஞருடைய உடல் அங்கே நல்லடக்கம் செய்யப்படும் என்று சொன்னது. அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனவே அன்புக்குரிய பெருமக்களே, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து கணேசமூர்த்தி அவர்களை உங்களுடைய எம்பியாக இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இருகரம் குப்பி அனைவரையும் நன்றி, வணக்கம். வெல்க உதயசூரியன், வெல்க உதயசூரியன், வெல்க உதயசூரியன். புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அறிவுரையில் மையம் போடுங்கள். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு தாருங்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை, வேளாண் வாக்குகளை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் மக்கள் தொண்டர் கணேசமூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு